மட்டக்களப்பு மாவட்டத்தில் அடுத்த மாதம் 15ஆம் தேதியின் பின்னர் சிறுபோக அறுவடை ஆரம்பமாக உள்ளது. இந்த நிலையில் நெல்லுக்கு உரிய விலை இன்றி கடும் பாதிப்பை சந்தித்துள்ளதாக மாவட்ட விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அண்மையில் பெய்த கடும் மழை காரணமாகவும் தமது வயல் நிலங்கள் பாதிப்படைந்துள்ள நிலையில் அரிசி நெருக்கடியை தீர்ப்பதற்கு அரசாங்கம் தலையீடு செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் அரிசிக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாட்டினால் அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இது தொடர்பில் மட்டக்களப்பு மாவட்ட அரிசி உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் இன்று ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்தது. எமது அரசாங்கம் தற்போது வெளிநாட்டிலிருந்து அரிசி இறக்குமதி செய்வதனால் சிறிய நடுத்தர அரிசியாலை உரிமையாளர்கள் மிகவும் பாதிப்படைந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் சுமார் 170க்கு மேற்பட்ட அரிசியாலைகள் இருந்தும் இவற்றில் தற்போது 125க்கு மேற்பட்ட அரிசியாலை மூடப்பட்ட நிலையில் இருக்கின்றது. ஆகவே அரசாங்கம் இந்த விஷயத்தில் மிகவும் கவனம் எடுத்து சிறிய நடுத்தர அரிசியாலை உரிமையாளர்களை பாதிப்படையாத வண்ணம் சிறந்த ஒரு திட்டத்தை உருவாக்கி ஒரு கொள்கையை வகுக்க வேண்டும் என்கிறது தான் எங்களுடைய அடிப்படையான ஒரு வேண்டுகோளாக இருக்கின்றது.